ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கூந்தல் தைலாம் எப்படி எண்ணெய் வந்து காய்ச்சறது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் இத்தனை மூலிகை வந்து எடுத்து வச்சுக்குதுங்க. இது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது வந்து தேக்கு காய்கள் வந்து தேக்கு மரத்தோட காய்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அதை தட்டி எடுத்துக்கணுங்க. நம்ம இதில் கொஞ்சமாக கரும்பூலா பழங்கள் வந்து இருக்குங்க. பழங்களும் காய்களும் கலந்து இருக்குங்க. இதில் கருவேப்பிலைங்க, கீழா நெல்லி, கற்பூரவள்ளி, ஜடாமாஞ்சில் இல்லைன்னா தங்கக்கொடின்னு சொல்லுவாங்க. இதை அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. வேப்பம்பூ, மருதாணிப்பூ இலைகள் வந்து இல்லைங்க, அதனால் மருதாணி பொடி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. தேக்கிளைகள் கொழுந்து, இது வந்து கரும்பூலா பழங்கள் தாங்க எடுத்து வச்சுக்குது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பழங்கள் பாருங்கள். எடுத்து நம்ம நசுக்கினோம்னா நல்லா பாருங்கள் எப்படி ஒரு நிறத்தை கொடுக்குதுன்னு. இது நம்மளுக்கு முடிக்கு வந்து நல்லா ஒரு நிறத்தை கொடுக்குங்க. பாருங்கள், இதனோட இலைகளோட காய்கள் வந்து எப்படி கொத்து கொத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு எப்படி வந்து அந்த காய்கள் வந்து இலைகளுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்க. பாருங்கள், சூப்பராக எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இலைகளோடையும் கொஞ்சம் நான் வந்து அந்த பழங்கள் இல்லாமல் இலைகளும் இந்த இலைகளோட காய்களும் கொஞ்சம் வந்து பறித்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் இது வந்து நம்ம பூவோடு சேர்ந்து கட்டுவோம் இல்லைங்களா, மறிக்குழுந்து மருகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து மறிக்குழுந்து இல்லாதனால மறிக்குழுந்து வகையை சேர்ந்த பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இதைய இன்னும் நிறைய பேர்கள் இருக்குதுங்க. இதுக்கு இதுவும் நல்ல ஒரு மனத்தை கொடுக்குங்க. அதுக்காக இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. மல்லிகை பூக்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. துளசி, அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினானதுங்க, வெள்ளை கரிசாலை. பாருங்கள் எவ்வளோ நல்லா பூ வந்து வெள்ளை கரிசாலை வந்து அது கொஞ்சம் பறித்து வச்சுக்கிறேங்க. பெரிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அவுரி கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா முடி மாதிரி நீள் நீளமாக கொடியாக படர்ந்துருக்குங்க. அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது வந்து அவுரி இலைகள். இதை பாருங்கள், நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு 2 இலைகள் வந்து இப்போ கையை கழுவிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், அவுரி இலையோட பூக்கள் வந்து இப்படித்தான் கொத்து கொத்தாக பூக்குங்க. ரோஸ் கலரில் வந்து சீசனில் வந்து கொத்து கொத்தாக நீளமாக நல்லா பூத்து இதுக்கு இப்போ ஒரே ஒரு பூ மட்டும் மொட்டுகளோட இது வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறக்காக வந்து 2 பறிச்சுட்டு வந்துக்கிறேங்க. இந்த அவுரி இலைகளை எடுத்து நம்ம கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சமாக நான் எடுத்து இதை நசுக்கி காட்டுறேங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா கருப்பு நிறத்தை வந்து இது கொடுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கிட்டு நம்ம வந்து உள்ளங்கையில் வந்து இந்த சாரை வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு கருமை நிறத்தை வந்து கொடுக்குங்க. இப்போ பச்சை கலரில் இருக்குங்க நம்மளுக்கு. இது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நல்ல ஒரு கருப்பு நிறத்தை கொடுத்துருக்குங்க. இன்னும் நல்லா அழுத்தமாக கொஞ்சமாக நம்ம சாறு வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போவே கைகளில் வந்து நல்லா கருப்பு நிறத்தை வந்து கொடுத்துருச்சுங்க. இது நல்லா நம்மளுக்கு இந்த சாறு வத்த நல்ல ஒரு கருப்பு நிறத்தை கொடுக்குங்க. இப்போ இந்த சாறு இப்படியே இருக்குங்க கையில். நம்ம அடுத்து என்னென்ன இலைகள் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்குள்ளே இது நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. இப்போ அந்த அவுரி இலைகள் வச்சுருக்குதுங்க. சௌரிக்கொடி, அவுரி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் வந்து எடுத்து வச்சுருக்குதுங்க. அதெல்லாமல் வேப்பம்பூ வந்து எடுத்து வச்சுக்கிறதுங்க. இது எல்லாம் வச்சு நம்ம இப்போ வந்து எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறோங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் உரம் மருந்தெல்லாம் இல்லாமல் இயற்கையாக வந்து நம்ம தோட்டத்திலையே வச்சு எடுத்ததுங்க எல்லாமே. இதை வச்சு தான் இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அது கருப்பு நிறத்தில் மாறிடுச்சு பாருங்கள். கைகள்லேயும் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் டை அடித்த மாதிரியே நல்லா கருப்பு நிறத்தில் பிடிச்சிருச்சுங்க. என் நகத்தில் பாருங்கள், இதெல்லாம் பறித்து எடுத்ததுக்கே வந்து இந்த 2 நகத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் பிடிச்சிருக்குங்க. இந்த இலைகளையெல்லாம் பறித்து சுத்தம் பண்ணதுக்கு பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரிஜினல் அவுரிங்க. நிறைய பேர் வந்து கொளிஞ்சி இலைகளுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் கொளிஞ்சி இலைகளை பறித்து வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் ஒரிஜினல் அவுரிங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அவுரி பற்றி போட்டிருக்கிறேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கங்க. இதோட லிங்க் கொடுக்குறேங்க நான்.
பாருங்கள், கழுவுனா கூட போகாமல் அப்படியே பிடிச்சி வச்சுங்க. இப்போ இதையெல்லாம் வச்சு எப்படி எண்ணெய் காய்ச்சறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் நீர் பிரம்மியும் எடுத்து வச்சுக்குதுங்க. இது வந்து பொடுதலை வந்து என்ன வேலை செய்யுமோ அதனோட பயன்கள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பொடுதலை வச்சுருந்தேங்க. அது வந்து மழை பெஞ்சதுனால அழுகி போச்சுங்க. இப்போ நீர் பிரம்மி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. நீர் பிரம்மி, கீழா நெல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் வந்து இப்போ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போது இரும்பு வானடி வந்து எடுத்துருக்குறேங்க. எடுத்து ஒரு கரண்ட் அடுப்பில் வச்சுக்கிறேங்க. இதை ஆன் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குங்க. நம்ம எண்ணெய் வெது வெதுன்னு சூடானோடனே இந்த தேக்கு காய்களை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது நம்ம முழுசாக சேர்த்தா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நான் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேங்க. அது போலவே நெல்லிக்காயும் நான் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பசி இருக்கனால கொஞ்சம் நல்லா முதல்ல இருந்தே நம்மளுக்கு எண்ணெயில் காஞ்சி வரட்டுங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள்லாம் இறங்குங்க. இந்த தேக்கு காய்களும் இலைகளும் நல்ல நிறத்தை கொடுக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு மருதாணி மாதிரியே இந்த இலைகள் வந்து தேக்கிலையில் நம்ம நசுக்கி கொஞ்சம் நேரம் கையில் வச்சோம்னா நல்லா சிகப்பு கலரில் மருதாணி மாதிரியே செவந்து வருங்க. பாருங்கள், மருதாணி மாரியே கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா செவந்து வருங்க. எப்போவுமே நெல்லிக்காய் வத்தல் தாங்க சேர்ப்பேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் இருந்ததுனால நெல்லிக்காய் சேர்த்துட்டேங்க. இதுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் பொடியோ இல்லை வத்தல் காய வச்சு வச்சுருந்தோம்னா அதுவோ சேர்த்துக்கலாங்க. நம்ம இது வந்து ஈரப்பதம் சுண்டுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒன்றொன்னா. பாருங்கள், அந்த நெல்லிக்காயோட ஈரப்பதமெல்லாம் நம்மளுக்கு வற்றி நல்லா கருப்பு கலரில் வத்தல் மாதிரி ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வச்சுக்கிற இலைகளை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போது பார்த்து சூதானமாக போடணுங்க. விதரா மஞ்சள் போட்டுக்கலாங்க. தள்ளி இருந்து போடணுங்க. ஏன்னா எண்ணெய் காஞ்சிருக்கிறனால மேலே ஈரப்பதம் இருக்கிறனால தெரிக்கிற கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த எல்லா இலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆஃபோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இரும்பு பாத்திரங்கள்னால நல்லா சூடு இருக்குங்க. எல்லாத்தையுமே இப்போ சேர்த்தாச்சுங்க. எல்லா இலைகளையும் சேர்த்துட்டு இந்த கரும்புலா பழங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு நசுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ காஞ்ச வேப்பம்பூ வச்சுருந்தது அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மருதாணி பொடி வந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சாலும் சரி, விறகடுப்பில் வச்சாலும் சரி, இது மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சாலும் சரிங்க, மிதமான தீயில் வச்சு இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இது சுத்தமாக கருகி புகை வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சாரெல்லாம் இறங்கி நம்மளுக்கு நல்லா வந்து காஞ்சி வரணுங்க. எண்ணெய் புகை போகிற மாதிரி கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. மிதமான சூட்லேயே காயணுங்க. அந்த இலைகள்லாம் வந்து மொறுமொறுப்பு வர்ற வரைக்கும் நம்ம இதே மாதிரி காய வச்சுக்கலாங்க, மெதுவாக பொறுமையாக. இதில் இன்னுமே நம்ம கரிஞ்சித்த குத்தி இதெல்லாம் போடலாங்க. இப்போதைக்கு எனக்கு அதங்கிட்ட இல்லைங்க, அதனால் இருந்தது மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி புகை போகாமல் நம்மளுக்கு மிதமான தீயிலே வந்து எண்ணெய் காய வைக்கணுங்க. இப்போவே வந்து நம்மளுக்கு இலைகள் சுருண்டு மட்டும் தான் வந்துருக்குதுங்க. கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகி வந்துருக்குது பாருங்கள். கலரு எண்ணெயோட கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு இதே மாதிரி பொறுமையாக டைமிங் வந்து இது சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தர் அடுப்பு ஒவ்வொரு மாதிரி எரியுங்க. அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து காயுங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் பச்சை இலைகளோட வந்து சாறு தன்மை வந்து கம்மியாயிட்டே வருதுங்க. சலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நம்மளுக்கு இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் சுண்டிருங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா கருப்பு கலரில் நம்மளுக்கு காய் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படியே நம்மளுக்கு கொதிச்சு வரட்டுங்க. எந்த காரணத்தை கொண்டு புகை போகிற மாதிரி காய்ச்சக்கூடாதுங்க.
அதே மாதிரி இரும்பு கல் வடக்கல்ல தான் வந்து நம்ம இந்த எண்ணெயை வந்து காய்ச்சணுங்க. உப்பு காரம் இதெல்லாம் பயன்படுத்தினா அலுமினிய பாத்திரத்தில் வந்து நம்ம காய்ச்சக்கூடாதுங்க எண்ணெயை. இந்த இரும்பு அயன் வந்து நம்மளுக்கு இது கூட சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இரும்பு பாத்திரத்தில் வந்து நம்ம காய்ச்சணும்னா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த இலையெல்லாம் சுருண்டு நல்லா அந்த பச்சை கலரில் மாறி எண்ணெய் வந்து நம்மளுக்கு கருமை நிறமாக கொடுத்து நல்லா சருகு மாதிரி பாருங்கள், சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா கலகலன்னு இந்த பசையெல்லாம் நம்மளுக்கு இல்லாமல் வற்றி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுற வரைக்கும் இப்படியே இந்த சூட்லேயே வந்து இருக்கட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா கமகமன்னு மனம் வந்து வீடு முழுக்க நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க எண்ணெய். இது சூடு ஆறின முன்னாடி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சு சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வரைக்கும் கூட நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே மொறுமொறுன்னு நம்மளுக்கு கரிஞ்சு போகாமல் நல்லா மொறுமொறுன்னு ஆகி வந்துருச்சுங்க. பாருங்கள், அந்த நெல்லிக்காய் வத்தல்லாம் எடுத்து காட்டுறேங்க நான். பாருங்கள், தீஞ்சு போயிடாமல் நம்மளுக்கு நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் இறங்கி இந்த மொறுமொறுப்பாக மட்டும் ஆகி வந்துருக்குதுங்க. சூடாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணுங்க. இந்த இலைகள் வந்து கருகியும் கூடாதுங்கிற பாருங்கள், பச்சை கலரில் அப்படியே இருக்கணும். ஆனால் நல்லா மொறுமொறுன்னு ஆகி வந்திருக்குதுங்க. பாருங்கள், கலகலன்னு சத்தம் கேட்குது. எண்ணெய் இறக்கி சூடாடுற வரைக்கும் ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. தண்ணி படாமல் இது சூடானதையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது நான் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி காய்ச்சின எண்ணெய்ங்க. இன்னுமே நல்லா வந்து நல்லா கமகமன்னு வாசமாகவும் எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி காய்ச்சோம்னா 1 வருஷம் ஆனாலும் வந்து எண்ணெய் கெட்டு போகாதுங்க. இது போலவே நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் அது நல்லா சூடு ஆறி வர்றப்ப இன்னும் நல்லா கலர் கொடுக்குங்க எண்ணெய். இந்த மாதிரி இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறக்கு சீக்கிரமே இளநரை வந்து வந்துடுதுங்க. இந்த ஆயில் யூஸ் பண்ணால் இளநரையெல்லாம் வராதுங்க, முடி கொட்டாதுங்க, முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி எல்லா பொருள் கிடச்சின்னா கிடைச்ச பொருளை வச்சு வீட்லேயே வந்து ஆயில் இந்த மாதிரி தயார் பண்ணி குழந்தைகளுக்கு தேய்ச்சி நாமளும் தேய்ச்சி பயனடையலாங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க.